நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் வெஸ்ட் தமிழ். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் சிக்கியிருக்கு. அதாவது நம்ம ஃப்ரீடம் 251 ஒரு ஃபோனை லான்ச் பண்ணி அதுலேருந்து பல கோடி அடிச்சு அவர் மறுபடியும் பண்ண ஒரு சில லீலைகளை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் பல நியூஸஸ் இருக்குது, அதெல்லாம் வரிசையாக ஒன்றும் பார்ப்போம். அந்த நியூஸை நான் கடைசியாக தான் போடுவேன், அப்போ தான் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்ப்பீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக அங்கே போகாமல் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. இது வந்து உங்களுக்கு நான் வீடியோ தந்ததுக்கு நீங்கள் தர வைக்கும்போதே நினச்சிக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ மொதல் நியூஸ் என்னன்னு பார்த்தா ஓப்போட்டு ஓப்போ அவங்களோட Find X3 சீரிஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து மார்ச்சில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஓப்போவோட Find X சீரிஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸோட வரும். ஏன்னா இதில் வந்து 50 மெகாபிக்சல் கேமரா இருக்கும். அது இல்லாமல் நமக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட், அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்கிறதா 25x டிஜிட்டல் ஜூம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்னாப்டிராகன் 888 ப்ராசஸரில் லான்ச் ஆக போகுது. அது இல்லாமல் ஃபுல் பாத் கலர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு ஃபீச்சரை கொண்டு வர போகிறாங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு டிவைஸில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு டிவைஸ் இல்லைன்னா வேறு என்ன டிவைஸில் கொண்டு வந்திருப்பாங்க? ஒருவேளை ஐஃபோனில் இது மாதிரி அந்த மாதிரி ஃபீச்சர் இருந்திருக்குமோ என்னன்னு தெரியல. ஓப்போக்கு தான் வச்சோம். ஸோ இது வந்து ரொம்பவே கலர் ஆக்யூரசி ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு வந்து 10 பிட் கலர் டெப்த் டிஸ்பிளே கொடுக்க போகிறாங்க. கூடவே இதோட ரெசல்யூஷன் பார்த்தா நமக்கு 2K ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வழக்கம் போல் AMOLED டிஸ்பிளே 6.8 இல்லை 6.7 இன்ச் டிஸ்பிளே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வந்திருக்கு. அந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 4600 mAh மேலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்பர் 2, அமேசான்லேருந்து ரிபப்ளிக் சேல் அப்படிங்கிற ஒரு சேலை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு ஜனவரி 20லேருந்து 23 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரைம் மெம்பர்ஸுக்கு மட்டும் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பல ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பாக இதில் ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குன்னு ரொம்பவே ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தா இருங்க அப்படி பற்றி சொல்கிறேன். என்னென்னு பார்த்தா நமக்கு ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் அப்புறம் ரெட்மி நோட் 9 அப்படிங்கிற இந்த 3 ஃபோனுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் சாம்சங்கோட M31s, M31, M21, M31 பிரைம் எடிஷன், M51, அப்புறம் OnePlus 8T, OnePlus 8 Pro 5G, அது இல்லாமல் நமக்கு iPhone 12 mini, இன்னும் ஏன் iPhone 7 கூட இன்னும் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறையவே ஆஃபர் இருக்குது. அடுத்த நியூஸ் நம்பர் 3, டெஸ்லா இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் இப்போ வர்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. என்னன்னா பெங்களூரில் இவங்க ஒரு ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது டெஸ்லாக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. என்ன பேர்லன்னு பார்த்தா நமக்கு டெஸ்லா இந்தியா மோட்டார்ஸ் அண்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சீக்கிரத்திலே டெஸ்லாவோட மாடல் 3 கார்ஸ் அப்படிங்கிற மாதிரி பல கார்ஸ் வந்து நமக்கு இந்தியாவிலேயே அவைலபிளாக இருக்கும். இது வந்து மேபி மிட் ஆஃப் 2021 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்பர் 4, சாம்சங் நாளைக்கு, அதாவது இன்னைக்கு வந்து ஜனவரி 13 இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணுற டேட்டு, மேபி நாளைக்கு அப்லோட் பண்ணனா இன்னைக்கு, அப்படி அப்லோட் பண்ணால் நாளைக்கு ஜனவரி 14 அன்னைக்கு அவங்களோட S21 சீரிஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இது கூடவே அவங்களோட ப்ராசரே அறிமுகப்படுத்த போகிறாங்க. அந்த ப்ராசர் இந்த ஃபோன்லேயே வந்துடும். என்ன ப்ராசர்னு பார்த்தா நமக்கு Exynos 2100 அப்படிங்கிற ப்ராசர் தான் ஸ்னாப்டிராகன் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இவங்க இந்த ப்ராசரே லான்ச் பண்ணுறதுனால இந்த ப்ராசர் போட்ட ஃபோன் தான் நமக்கு வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு 2.9 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மற்ற கம்பெனி மாதிரியே இவங்களும் 5 nanometerல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனர்ஜி எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லாயிருக்கும், பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 30% வந்து Exynos 900 சீரிஸ்லேருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது போன ஜென்ரேஷனோட ஒரு 30% வந்து மல்டிகோர் பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஃபிக்கல் பர்ஃபார்மன்ஸ் அதாவது GPU அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 40% இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு வரும்போது இன்ன வரைக்கும் நமக்கு தெரிய வரல. இதில் வந்து ஒரு புதுசாக ஒரு 14 கோர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா ஜிபியூக்காக. இதில் வந்து Mali G78 அப்படிங்கிற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரோட கேப்பபிலிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு 200 மெகாபிக்சல் வரைக்கும் கேமரா இருக்கும். அது இல்லாமல் நமக்கு 144Hz வரைக்கும் ரிஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணும். கூடவே இதில் 8K வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் யாருக்கிட்ட இருந்தே தெரியல. நியூஸ் நம்பர் 5, ஏர்டெல், ஜியோ அப்புறம் அதாவது வோடஃபோன் ஐடியா அப்படிங்கிற இந்த 3 ஆப்ரேட்டர்ஸும் புதுசாக பிளான்ஸ் வந்து கொஞ்சம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது அந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸோட சப்ஸ்கிரிப்ஷனும் கூட தர மாதிரி பல பிளான்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு நெட்வொர்க்கும் தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை முன்னாடியே உங்களுக்கு நான் டிஸ்பிளேல காட்டியிருப்பேன் பாருங்கள். ஒவ்வொரு நெட்வொர்க்கும் அந்த நெட்வொர்க்கில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த ஆப்ரேட்டர் சிம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. ஆஃபர் செக் பண்ணும்போது டக்குன்னு போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்சால் ரீவைண்ட் பண்ணி பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்த நியூஸ் நம்பர் 6, டெலகிராம் கிட்டத்தட்ட 25 மில்லியன் யூசர்ஸை வந்து புதுசாக கெயின் பண்ணியிருக்காங்க வெறும் 3 நாளில். எந்த 3 நாள்னு கேட்டால் அந்த வாட்ஸ்அப் வந்து அந்த செக்யூரிட்டி அப்டேட் வந்து புதுசாக ப்ரைவசி பாலிசி புது அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுலேருந்து 3 நாளில் டெலகிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட 25 மில்லியன் யூசர்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆயிருக்காங்க. 25 மில்லியன் யூசர்ஸில் 38% யூசர்ஸ் வந்து நமக்கு ஏஷியாவிலேருந்தும், அப்புறம் 8% வந்து மிடில் ஈஸ்ட், அப்புறம் நார்த் அமெரிக்காவிலேருந்து 21% வந்து லத்தீன் அமெரிக்கா, அதுக்கப்புறம் 28% வந்து நமக்கு யூரோப்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனாலே வாட்ஸ்அப் மறுபடியும் அவங்களோட செக்யூரிட்டி அப்டேட்லாம் மாற்றிட்டாங்க. இவங்க சொல்கிறது எனக்கு வந்து நம்பிக்கையாக இல்லை. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் கிளியராக வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டும். பிப்ரவரி 8ஆம் தேதி வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணலாம்.
அதுக்குள்ளே தயவு செஞ்சு அக்ரிக்கு இது கொடுத்துறாதீங்க. அப்படியே அக்ரி கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்காக இப்போ ஏதாச்சும் எப்படி அக்ரி வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்னு போய் நெட்டில் போட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்களே கொடுத்துறாதீங்க. ஸோ February 8 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அக்ரி கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் February 8 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அடுத்த நியூஸ் தான் செம்ம நியூஸ். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி 251 ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃப்ளிப்கார்ட்லேயே விளம்பரம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீடம் 251 அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச்சும் பண்ணி அதுக்காக ப்ரீ ஆர்டர்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க. காசு மட்டும் வாங்கிட்டாங்க. ஃபோன் யாருக்கும் டெலிவரி ஆகல. இந்த ஃபோன் வந்து பெரிய பெரிய வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க பெரிய பெரிய டெக் ஜெயின்ஸ்கெல்லாம் கொடுத்து ரிவ்யூ பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நம்பி பல பேர் வாங்கி காசு பூரா ஊட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ் போட்டு அதெல்லாம் ஜெயிச்சு அதெல்லாம் பிரச்சனை ஆச்சு. ஆனால் காசு வந்து எவனுக்கும் வரல. அதே ஆள் மறுபடியும் வேற ஒரு வேலையை பார்த்துருக்காப்புல. கிட்டத்தட்ட 200 கோடி பக்கமாக சுருட்டிட்டாரு. இப்படின்னு கேட்டால் அது பெரிய செம்ம கதையாக போகுது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இந்த இவரோட புது கம்பெனி மேலே. அந்த எஃப்ஐஆரில் 40 கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. 40 கம்ப்ளைண்ட்டும் வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்கு. என்னென்ன ஸ்டேட்ஸ்னா டெல்லி, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், அப்புறம் மத்திய பிரதேஷ், என்னென்னமோ கிட்டத்தட்ட எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்துமே கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதை செக் பண்ண போய் தான் நம்பால் மாட்டிக்கிட்டாரு. என்ன கதைன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லிடுறேன். இவர் பேர் வந்து கோயலோ ஏதோ பேர் என்னன்னு தெரியல, GOELனு பேர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஃபோனில் அரெஸ்ட்லாம் மாட்டினதுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. துபாய் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைஸ் ஹப்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. இந்த கம்பெனி எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல. எனக்கு தெரில, நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு தெரில. இந்தியா ஃபுல்லாகவே இருக்கிற பல ட்ரேடர்ஸ்கிட்ட போய் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. வழக்கமாக அவங்க விற்கிறத விட அதிக ப்ரைஸுக்கு கொடுத்து வாங்கியிருக்காரு. அப்படி அதிக ப்ரைஸ் கொடுத்து வாங்கினால இவர் ஒரு நம்பிக்கை சம்பாதிச்சிட்டாருன்னு வச்சுங்க. ஒரு ட்ரஸ்ட் வந்துருச்சு இவர் மேலே. ஸோ அதனால இவர் வந்து அடுத்த தடவை அப்புறமே கொஞ்ச நாள் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் பல்காக எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காரு. எல்லாரும் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. 40% மட்டும் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு நெட் பேங்கிங் மூலமாக. அதுக்கப்புறம் அந்த முழு பணத்தை கொடுக்கறதுக்கு இவர் வந்து செக் மூலமாக கொடுத்துருக்காரு. வெறும் போஸ்ட் டேட்டட் செக் மூலமாக கொடுத்துருக்காரு. இந்த செக்கை வாங்கிட்டு போய் நீட்டின எல்லாருக்கும் பட்டணமாக தான் போட்டாங்க. அந்த செக் எல்லாமே பவுன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. என்ன செம்மையாக அடிச்சிட்டாரு. இதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பா வந்துச்சு. ஆனால் இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க அந்த போலீஸ் எல்லாம் சேர்ந்து அந்த அவரோட கம்பெனிக்கு போகும்போது கிட்டத்தட்ட இருந்த எல்லா ஸ்டாஃப்ஸும் அப்படி ஓடிட்டாங்களாம். கம்பெனி மேலே தப்பு இருந்தால் தானே ஒன்று, கம்பெனி மேலே தப்பு இல்லை எதுக்கு ஓடணும். அப்படியே ஓடினாலும் அவர் ஓனர் ஓட போகிறாரு. வேலை செய்கிறவங்களும் எதுக்கு ஓடினாங்கன்னு தெரியல. எல்லாரும் ஓடிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர்த்து மட்டும் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோயலோ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் கம்பெனிலேருந்து ரெக்கவர் பண்ண ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தா 2 காரு, அதில் ஒரு ஆடி காரு, அதுக்கப்புறம் ஒரு 60 கிலோக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு, அது இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் சில டாக்குமெண்ட்ஸ் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. காசு வந்து கண்ணிலே கிடைக்கல. சர்ச்சிங் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரியும் இது எந்த லெவலில் இருக்குன்னு. இன்னைக்கு வந்த நியூஸ்லேயே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த நியூஸ் இந்த நியூஸ் தான் சொல்லணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சேனல் பேர் வந்து SD Dragons. அந்த சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்லாம் போட்டுட்டு இருக்காரு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா என்ன பிடிக்கல அப்படிங்கிறது நம்ம சேனலோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அவர்கிட்ட சொல்லி திருத்திக்க சொல்லுவோம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், தேங்க்யூ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் கொஸ்டின் தமிழ்.